பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழி நடத்துவேன் சச்சிதானந்த சத்குருமூர்த்தி திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று குருவாரம் வியாழக்கிழமை, மிக முக்கியமான ஒரு நாள். அதாவது வருகின்ற 2ஆம் தேதி திங்கட்கிழமை புனித பௌர்ணமி. பாலமுனை மண்டூரில் அமைந்திருக்க மது ஆத்மஞான கூடத்தில் மகாயாகமும் உபதேசங்கள், யபதியானங்கள், யோகா, அன்னதானங்கள் நடைபெறும். அதில் பங்கு பெற்றுவது பெரும் பாக்கியம். ஏன்னு சொன்னால், மகான்கள், யோகிகள், ஞானிகள் வழியில் போனால் மட்டும்தான் நாங்கள் எங்களோட துன்பத்திலிருந்து வெளியே வரலாம். ஏன்னு சொன்னால், அவர்கள் அடிக்கடி அவதாரம் பண்ணி காடு மலைகளில் கடும் தபம் பண்ணி தனக்குள்ள இருக்கிற இறைவனை கண்டு தான் வேற இறைவன் வேற என்று அறிந்து தானும் இறைவன் ஒன்று நிலை அடைந்து மக்களுக்கு எதையும் எதிர்பார்க்காம வழிகாட்டின ஞானிகள், யோகிகள், சித்தர்கள் வழியில் நாங்கள் பயணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற வாக்கியத்துக்கு இணங்க சித்த புருஷர்கள், நம்ம மகான்கள் இந்த உலகத்தில் அண்டத்தில் ஆதிசக்தியாகவும் பிண்டத்தில் ஆத்ம சக்தியாகவும் இருக்கிறார். அந்த கடவுளை உணர்ந்து தனக்குள்ளே தானே அறிந்து தன்னை அறிந்து தன்னை அறிந்தவருக்கு தரணியில் எது கேடு அறிந்தேன், இந்த தரணியில் வார துன்பத்துக்கு என்ன காரணம் என்று சொல்லி தன்னை அறிந்து தரணியில் கேடு வராமல் கேடு வரும் மக்களுக்கு எப்படி அது வருது, இன்ப துன்பங்கள், அதிலிருந்து வெளியே போகிறதுக்கு என்ன காரணம், என்ன குறைபாடு, என்ன தாக்கங்கள் நடக்குது, ஏன் மக்கள் வேதனைப்படுறார்கள், ஏன் வேதனைப்படுவதற்கு வரவில்லை, மரணிக்க வரவில்லை. பாருங்கள், மரணிச்சன்னு சொன்னால் அந்த பொருள் எங்கே போகிற மரணிக்கிற பொருள் ஏன் இங்கே புறக்கப்படுது அப்படின்னு சொல்லி அணுவணுவாக ஆராய்ச்சி மண்ணு உலகத்துக்கு போதித்த மகான்கள், யோகிகள், ஞானிகள் வழியில் நாங்கள் இக்கலியுகத்தில் எங்களுக்கு என்னை ஆட்கொண்டு வழி நடத்தி ஞானகுரு பகவான் காயத்ரி சித்தர் முருகசுவாமி அவர்கள் பல அவதாரங்களை பண்ண பகவான் ஸ்ரீமன் நாராயணன் காயத்ரி சித்தராக காக்கும் கடவுளாக மந்திரங்களில் நான் காயத்ரி என்று சாஸ்வதமாக உரைத்த அந்த பகவான் ஸ்ரீமன் பாருங்கள் நாராயணன் காயத்ரி சித்தராக மண்ணுலகத்தை கலியுகத்தில் மக்கள் வேதனைப்படுவார்கள். சொல்லுனா நோய், துன்பம், மர்ம, சாக்காடு வேதனைகளிலிருந்து பொறுமை இழந்து வேதனைகளாக வாழ்வார்கள் என்று அறிந்த பகவான் கலியுகத்தில் இம்மண்ணில் பாருங்க, இலங்கை ராவணேஸ்வரர் இந்த பூமியில் பாருங்க, ஈஸ்வரனை வழிபட்ட இந்த பூமியில் ஸ்ரீமன் நாராயணனே பாருங்க காயத்ரி சித்தராக அவதாரம் பண்ண ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரத்தை எங்களுக்கு கொடுத்து இந்த மண் உலகத்தில் வாழும் வரை எல்லா போக சுகங்களையும் அளவுக்கு பெற்று ஞானத்தோடு அறிவோடு வரும் அறிவான அரிய பிறவியாகிய பிறவி இந்த மனித பிறவி என்று மண் உலகத்துக்கு போதிச்ச அந்த பகவான் காட்டின வழியில் நாங்கள் பயணம் பண்ணுறோம். அதனால் வார திங்கட்கிழமை 2ஆம் தேதி நடைபெறும் மகா யாகத்தில் பங்கு பெற்றினா பெரும் பாக்கியம். அதாவது இன்று பாருங்கள், உலகத்தில் சொல்லணும்னா துயரங்கள், வேதனைகள், குடும்ப பிரச்சனைகள், உலகத்தில் வாழ முடியாத துன்பங்கள், வேதனை, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணின நம்ம மகான்கள், யோகிகள் தர்மத்தை சார்ந்து இறைவனை சார்ந்து படைத்தவனை சார்ந்து பாருங்கள் வாழாத காரணத்தால் படைக்கப்பட்ட பொருளை சார்ந்து அந்த படைக்கப்பட்ட பொருளை கொண்டு அனுபவிக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து வெளியே வாரத்துக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவர்கள் நமக்கு வழிகாட்டினார்கள். அதுக்கு இப்படிப்பட்ட சச்சங்கங்கள், யபதியானங்கள், யாகங்கள், யட்சங்கள் மூலம் பலதரப்பட்ட குணங்கள், பலதரப்பட்ட நிறங்கள், பலதரப்பட்டவர்கள் இருப்பார்கள். எல்லாரும் ஒரே பாதையில் போகலாம்.
உதாரணத்துக்கு பாருங்கள், நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது எல்லோரும் ஒரே செக்ஷனை படிக்கலாம். பாருங்கள், சயின்ஸ் படிப்போம், மேத்ஸ் படிப்போம், பாருங்கள் ஆர்ட்ஸ் படிப்போம், பாருங்கள் பயோடெக்னாலஜி, இப்படி எல்லாம் பாருங்கள் பலதரப்பட்ட ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு தன்மை அந்தந்த செக்ஷனில் அந்தந்த பாருங்கள் ஏற்ற மாதிரி போகிறதுக்குரிய வழியில் போய் அவங்க சித்தி பெற்று அதில் பாஸ் பண்ணி அதில் வேலை செய்து அதை தொழிலை கொண்டு பாருங்கள் அதில் வர சம்பளத்தை அளவாக பாருங்கள் திருமணம் கொண்டு சரியாக வாழக்கூடிய லௌகீக பாருங்கள் வாழ்க்கையில் வாழக்கூடிய மாதிரி பாருங்கள் அதை செய்கிறதுக்குரிய வழி அதில் போகிற மாதிரி இந்த ஆன்மீக வழியில் போய் பாருங்கள் நீங்கள் இந்த ஆன்ம சக்தி குறைபாடு தான் உங்களுக்கு பாருங்கள் படிப்பிலேயோ குடும்பத்திலேயோ பிரச்சனையை துன்பங்கள் வர அதிலிருந்து வெளியே வரையில ஏன் அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணி பாருங்கள் மண் உலகத்துக்கு எங்களுக்கு பாருங்கள் ஒவ்வொரு ஆளும் ஒரு தன்மை பண்பு குணங்கள் ஒவ்வொரு ஆளும் பாருங்கள் ஒரு மேத்ஸ் சயின்ஸ் தெரிவு செய்கிற மாதிரி ஒரு பாதையில் போகாமல் பல பாதைகளில் போய் ஒரே இடத்துல போய் பாருங்கள் அடையுது. அதாவது உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரே கரண்ட்டு ஃபேனாகவும் பிரிச்சாமல் லைட்டாகவும் எல்லாம் வேலைகிற மாதிரி ஒரே கடவுள் பாருங்கள் பலதரப்பட்ட பொருட்களாக பலதரப்பட்ட நிறங்களாக பலதரப்பட்டவர்களாக பலதரப்பட்ட சக்திகளாக பாருங்கள் திரிபடுத்து பாருங்கள் ஒரே ஆளுற போய் சேர்றதுக்காக பல வாழ்க்கையை கொண்டு வரதுக்காக இந்த பூமியை படைச்ச இறைவன் ஒரே பாருங்கள் புள்ளியிலிருந்து பலதரப்பட்ட விஷயங்களை ஒரே கரண்ட்லேருந்து ஃபேனாக ஃப்ரிட்ஜாக பாருங்கள் எல்லாத்துக்கும் எங்களுக்கு பாருங்கள் ஃபோன் செல்ஃபோன் இருந்து எல்லாத்துக்கும் எங்களுக்கு கொடுக்குற ஒரே கரண்ட் தான். ஆனால் வேலை செய்கிற இதுகள் உருவங்கள் வேறு மாதிரி, எங்களுக்கும் பாருங்கள் வேலை செய்கிற உருவங்கள் வேறு, அவர்களுக்கு கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறங்கள் குணங்களுக்கு ஏற்ற மாதிரி மக்கள் மாறுபடுவார்கள் என்று அறிந்தவர் பாருங்கள் ஒரே ஒரு சாமான் குறைபாடால் தான் எல்லாத்துக்கும் காரணம். அப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பிரச்சனை காரணம் ஒரே ஒரு ஆள். ஏன்னு சொன்னால் ஒரு காருக்கு ஒரு இன்ஜின் பாருங்கள் பலமாக இருந்தால் தான் இன்ஜினுக்குள்ளே பலதரப்பட்ட பால்சிகள் டயர்கள் பாருங்கள் பல இதுகள் எல்லாம் இருக்கும். ஆனால் அதில் பாரம் ஏற்றி போகணும் பாருங்கள், அதில் எல்லாம் வேலை செய்யணும் அப்படின்னா ஒரு சாமான் குறைபாடுண்டா எல்லாம் பாருங்கள் என்னையும் ஸ்தம்பிதம் அடைஞ்சிடும். அதே மாதிரி எங்களுக்குள்ளே பாருங்கள் ஒரே பொருள் உணர்வுமயமான அறிவுமயமான மகாசக்தி படைச்ச ஆன்மா உணர்வாயிருக்காரு. இந்த உணர்வு தான் பாருங்கள் மனத்துக்கு எண்ணங்கள் மூலம் சக்தியை ஈர்த்து எண்ணங்கள் பாருங்கள் எங்களுக்கு வரும்போது பாருங்கள் தானாக எண்ணங்கள் வரும். அதை பாருங்கள் பகுத்தறிஞ்சு நாங்கள் திங்க் பண்ணுறது மட்டும்தான் எங்களுக்கு கடவுள் கொடுத்தீங்கன்னா அதை சிந்திக்க சிந்திக்க பாருங்கள் மனம் சக்தி பெற்று மனம் இந்த பாருங்கள் ஐம்புலங்களை கொண்டு எங்களுக்கு செயலாற்ற ஒரு வடிவமைக்கப்பட்ட என்ஜின் ஒரு இயந்திரம் தான் நாங்கள். அப்படி அந்த சக்தியை பாருங்கள் எங்களுக்கு இங்கிருந்து எடுக்கப்பட்டு அது பாருங்கள் உணர்வாக சேமிக்கப்பட்டு அது எண்ணங்கள் மூலம் பாருங்கள் செயலாற்றப்படும் போது பாருங்கள் என்ன அதுக்குரிய பலனை நீ அனுபவிக்கலாம். அதுக்குரிய பலனை நன்மையை தீமையை அது உன்னுடைய உடம்பில் தான் நீ அறியலாம், உன்னை தான் நீ அனுபவிக்கலாம். ஆனால் எனக்கு பாதிப்பதில்லை, நான் உணர்வு நான் உடம்பை சார்ந்திருந்து உனக்கு கடமையாற்றினோடைய எனக்கு பாதிக்காது அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா சொன்ன இந்த உணர்வு தான் அவர். அப்போ எங்களுக்குள்ளே உணர்வாக இருந்து எங்களுக்கு வழிகாட்டுற அந்த கடவுளை பாருங்கள் அந்த கண்ணுக்கு தெரிகிற உடம்புக்குள்ளே கண்ணுக்கு தெரியாமல் இருந்து செயல்படுத்துகிறவரை கண்ணுக்கு தெரியும் உடம்புக்குள்ளே கண்ணுக்கு தெரியாமல் எங்கே இருக்குது அப்படின்ற சபத்தின் மூலம் பாருங்கள் தனக்குள்ளே கண்டுபிடிச்சவர் தான் சித்தர்களும் யோகிகளும் மகான்களும் அவர்கள் ஒரு அவதார புருஷர்களும் எங்களுக்கு வழிகாட்ட மாரட சரீரம் எடுத்து வந்து எங்களுக்கு பாருங்கள் குருவாக இருந்து உபதேசம் பண்ணார். அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் பாருங்கள் கர்மயோகியா குருவாக இருந்து உபதேசம் பண்ண மாதிரி காலத்துக்கு காலம் மக்கள் வேதனைப்படும் போது ஒரு ஆள் அவதாரம் பண்ணுவார். இயேசுநாதராக புத்தராக மோத நபியாக ராமராக கிருஷ்ணராக பல அவதாரங்கள் பாருங்கள் ஞானிகளாக சிவானந்த சுவாமியாக இப்படி பல பாருங்கள் என்ன ஓர் அவதாரங்களாக அவதாரம் படி என்னை ஆட்கொண்டு வழிநடை ஞான குருவாக வந்து பாருங்கள் பகவான் பாருங்கள் என்னை ஆட்கொண்டு பாருங்கள் அதை பாருங்கள் எடுத்து பாருங்கள் ஒரே கரண்டு பல பொருட்களை உற்பத்தி பண்ணுற மாதிரி அடிக்கடி பாருங்கள் பொருட்கள் மாறிக்கொண்டிருக்கும் பாருங்கள் அந்த உள்ளுக்குள்ளே இருக்க சக்தி மாறாமல் இருந்து செயல்படுத்தி கொண்டிருக்கும். ஏன்னு சொன்னால் அடிக்கடி காலத்துக்கு ஏற்ற மாதிரி பொருள் மாறும். என் குருநாதர் சொல்வார் பாருங்கள் கிருஷ்ணர் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துருப்பாங்களாம். கிருஷ்ணர் வந்து தரண்டா அவங்களுக்கு என்னென்னா கிருஷ்ணர் அவங்க மயிலரகம் பாருங்கள் உருவத்தோட பார்த்த ஐடென்டி கார்டை பார்த்தா மயிலரக காணலன்னு சொல்வார்களாம். கிருஷ்ணர் பாருங்கள் என்னன்னா அந்த சக்தி தான் கிருஷ்ணர் பாருங்கள் அந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி வடிவமெடுத்து அந்த சக்தியோட வந்து அதுக்குரிய வழியெல்லாம் மக்களுக்கு காட்டுறது தான் கிருஷ்ணவதாரம். கிருஷ்ணர் எப்பயோ வந்துட்டார் அப்படின்னு சொல்லி என் குருநாதர் சொல்வார் அடிக்கடி. என்னென்னு சொன்னால் நாங்கள் ஒரு குருவுக்கிட்ட போகக்குள்ள பாருங்கள் எங்களுடைய மனக்குழப்பங்கள் மன அமைதி பெற்று எங்களுக்கு பிரச்சனையெல்லாம் தீருதுன்னு சொன்னால் பாருங்கள் எங்களுக்குள்ள குப்பையெல்லாம் போகுதுன்னு சொன்னால் அவர் தான் கடவுள்.
யோசிச்சு பாருங்க, ரமண மகரிஷிட்ட ஒரு ஆள் போய் கேட்டாராம் பாருங்க, வேற்று மதத்தால் எனக்கு குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கும் போதும் நான் ஒரு டிரைவர் இந்த ஆலமரத்தடியில் மதிலுக்கு இஞ்சால போட்டு கிடக்கும் போதே எனக்கு அமைதியாகுது. அந்த லீவு நாளில் பாருங்கள் அங்கே வீட்டை நிற்கலாதனால இங்கே வந்து நான் இருக்கிறேன். நான் இன்றைக்கு ஒரு ஆளோட வந்திருக்கேன் சுவாமி, நான் உள்ளுக்குள்ளே வரலாமா அப்படின்னு கேட்டேன். இங்கே யாரும் வரலாமப்பா அப்படின்னு சொன்னார். இங்கே கரண்டை யாரும் பாவிக்கலாம், அதை பத்திரமா பாவிச்சு அப்படின்னா உனக்கு பாருங்கள் என்ன செய்யும், உனக்கு வழிகாட்டும். அதை பாருங்கள் அலங்கோலமாக நீ பாருங்கள் அதை கவனிக்காமல் இருந்தீங்கன்னா நீ தான் கஷ்டப்படுவான். நம்ம பாருங்கள் அதை கவனிக்கலானே இப்போ நம்ம வேதனைப்படுறோம். அதை கவனிச்ச வேண்டா உள்ளுக்குள்ள தியானத்தின் மூலம் என்ன செய்யும், எண்ணங்களை கடந்து பேரானந்தமாகி மனித உறவில் நடமாடும் கடவுளாக வாழலாம். அப்படி தான் எங்களை படித்தேன். அப்போ அவர் சொன்னார், நாங்கள் சாதாரண நாள் எப்படி கண்டுபிடிக்கிறோம் பகவான் அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், ஒரு குருக்கிட்ட போய் நீ அப்படி இருந்து பாருங்கள், அவரை பார்த்துருந்து அவரோட உபதேசம் கேட்டு அவரை வழியில் வந்து அவர்கிட்ட அடிக்கடி போய் வரக்குள்ள அவனுடைய மன அமைதியாகி இப்போ அவனுடைய பிரச்சனைகள் தீருதண்டா அவர் தான் கடவுள் அப்பா குருவாக வந்திருக்காரு. ஏன்னா லௌகீகத்திலே உனக்கு காட்டித்தாரத்துக்கு ஒரு குரு வேணும். உன்னுடைய அம்மா தான் உன்னுடைய அப்பாவை காட்டித்தார மாதிரி முதல் குரு தாய் பாருங்க, தந்தை பாருங்க, என்ன சத்குரு தெய்வம். அதுக்கு பிறகு வார மாதிரி இந்த உலகத்தில் பாருங்கள் லௌகீக வாழ்க்கைக்கே ஒரு குரு காட்டித்தார மாதிரி ஆன்மீக வாழ்க்கை இந்த லௌகிக வாழ்க்கையில் வார பிரச்சனைகளை பாருங்க ஹேண்டில் பண்ணி அதை கொண்டு சரியா சமாளிச்சு பாருங்க லாபமா சந்தோஷமா பிள்ளைகளோட அன்பா வாழக்கூடிய வழிக்கு உனக்கு பாருங்க என்ன இந்த ஞானம் வேணும், இந்த சக்தி உனக்கு நிச்சயம் வேணும் அப்படின்னு சொன்ன. ஏன்டா படைச்சவன் இல்லாமல் படைக்கப்பட்ட பொருள் வேலை செய்யாது, படைச்சவன் உனக்குள்ள உணர்வா இருக்கிறப்பா அப்படின்னு சொல்லி வழிகாட்டினார்கள் ஞானிகளும் யோகிகளும் சித்தர்களும். சிந்திச்சு பாருங்க, நாங்க இப்ப பாருங்க படைச்சவனை மறந்தாத்தல பொறுமை சகிப்புத்தன்மை இளம்பு வேதனைப்பட்டு கொண்டிருக்கோம். ஏன்னா பொறுத்தார் அரசாழ்வார் பொங்குறார் காடாழ்வார் என பொறுப்பதற்கு எங்களுக்கு பாருங்க ஒரு சிந்தனை வரும்போது அந்த சிந்தனை விழுந்து பாருங்க அதை பொறுத்து. உதாரணம் பாருங்க, ஒரு கிரிக்கெட் அடிக்கிறாங்களோ அந்த போலை நாங்கள் பிடிச்சிட்ட முடியும்னா அங்கால் அவுட் ஆகிடுவாங்க. அந்த போல் பாருங்க நாங்கள் பிடிக்கக்குள்ள தெரிச்சு தட்டியோன்னா பாருங்க அவங்க பாருங்க என்ன நாங்கள் என்ன செய்வோம், அவுட் ஆகிவோம். அப்போ அது மாதிரி நாங்கள் பிடிச்சா அவங்க ஆட்டுவாங்க, நாங்கள் பிடிக்காட்டி பாருங்க எங்களுக்கு என்ன செய்வோம் அவங்க. அதே மாதிரி தான் பாருங்க வாழ்க்கையில் நாங்கள் பிடிச்சிட்டோம்னு சொன்னால் என்னையும் இந்த வாரத்தை சகிப்புத்தன்மையை பிடிச்சிட்டோம்னு சொன்னால் நாங்கள் வெற்றி அடையலாம். அதை பிடிச்சிட்டோம்னா அதை வெற்றி அடைஞ்சிடும், நாங்கள் சக்தி கூடிடுவோம். பொறுத்தார் அரசாள் பொங்குறார் காடணும். அப்போ அந்த வாரத்தை மனதில் வார எண்ணங்களை பாருங்கள் அது வந்து அடிக்கிற வேகத்தில் பாருங்கள் அதை பாருங்கள் திங்க் பண்ணாமல் பகுத்தறியக்கூடிய சக்தி எங்களுக்கு காணாது, ஆன்மீகம் காணாது, தர்மம் காணான்றது. அது வந்த உடனே பாருங்கள் நல்லதை கெட்டதை ஒன்று பாருங்கள் பொறுத்து நல்லதண்டா அது திங்க் பண்ணால் செயலுக்கு போகும், செயலுக்கு போனால் பலன் கிடைக்கும். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்கள் வயலில் பாருங்கள் நீங்கள் பண்படுத்தி எல்லாம் செய்து ஒரு விதை ஒன்று தந்தால் அந்த விதையை போட்டு இப்படித்தான் செய்யணும்ன்ற அளவுக்கு நீங்கள் சரியாக செய்தால் சரியான விளைச்சல் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பாருங்கள், நீ வாரத்தை பகுத்தறிஞ்சி என்னடா அரிது மாணவர்களால் புறத்தல் அறிதல் மறிது கூன் குருடு பேடு சேடு நீங்கி புறத்தல் அதில் வந்து பாருங்கள் கூன் குருடு பேடு நீங்கி பறித்தல் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கடந்த நிலை எல்லாம் பிறப்பும் பிறந்தளத்தேன் என்பருமான்ற மாதிரி எல்லாத்தையும் எல்லா பிறப்பிலையும் மனித பிறவி அரிய பிறவி. நாங்கள் பல பிறவிகளில் பாருங்கள் மெல்ல மெல்ல பாருங்கள் தர்மம் செய்து அரிய பிறவியாகிய மனித பிறவி அறிவான பிறவி பகுத்தறிவு பிறவி. ஏன்னா பகுத்தறிவு வந்தால் ஞானத்துக்கு முதல் படி. எங்களை மனிதனுக்குள்ளே பாருங்கள் மிருகத்தன்மை மனிதத்தன்மை தெய்வத்தன்மை. அப்போ மிருகத்தன்மையை கடந்தவொண்டா பகுத்தறிவு எங்களுக்கு வரும். ஆறாவது அறிவு பகுத்தறிவு வந்தடைனா மனிதத்தன்மை, பகுத்தறிவு வந்தடைனா தெய்வீகத்தன்மைக்கு போனால் ஏன்னா கேட்டல் சிந்தித்தல் தெளிகள். கேட்டுத்தமண்டா சிந்திச்சு பார்க்குற பகுத்து பார்த்தமண்டா உண்மையான விடையை கண்டுபிடிச்சிடலாம். யோசிச்சு பாருங்க, எண்ணி செய்யணும் காரியம் எண்ணாமல் செய்யணும் தர்மம். ஒரு காரியத்தை பல தடவை பொறுமையாக எண்ணி பாருங்க உண்மையான விடையை நாங்கள் அறிஞ்சிடலாம். அப்போ நாங்கள் பொறுத்து பாருங்க என்ன பொறுத்து நாங்கள் பகுத்தறிஞ்சி பார்த்த முடியும்னா இது நல்லதுன்னு சொன்னால் அதை திருப்பி திங்க் பண்ணும்போது செயலுக்கு போகும்போது அந்த செயல் நல்லா எங்களுக்கும் எங்களை சேர்ந்தவருக்கும் நல்லா அமையும். சிந்திச்சு பாருங்க, ஒரு வயல் ஒன்று ஒரு ஆள் செய்தார் பாருங்க, 2 பேர் பக்கத்தில் வயல் செய்தார். ஒரு ஆள் பொறுமையானால் ஒரு பொறுமை இழந்தாள். 2 பேரும் ஒரே வயலில் ஒரே எல்லையில் பாருங்க வயல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர் பாருங்க இரவையில் இல்லாத டைமில் இவர் வெட்டி அந்த பாருங்க அவரோட கட்டு அதை வெட்டி பாருங்க தண்ணி எடுத்துருவார். ஆனால் காலையில் வர உள்ளவருக்கு தெரியும், ஆனால் இவர் போய்ப்பதில்லை.
என்றவர் பொறுமை சக்தி வாய்ந்தவர். இவருக்கு தான் பாருங்க ஒரு அதாவது பூச்சி அதுகள் இல்லாமல் பாருங்க ஒரு பயிருக்கு ஒரு சேதம் இல்லாமல் விளைச்சல். இவர் முதல் விளைஞ்ச உடனே பாருங்க இவருக்கு தான் கொடுத்தார். இவருக்கு பிரச்சனைகள் ஏன்னா வெட்டி எடுக்கிறவருடைய என்ன இவருக்கு மனப்பலம் குறைவு, இவருக்கு பிரச்சனை ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவு தெரியா, இன்னும் பிரச்சனையை வாங்கிக்கூடிய அளவுக்கு இருக்கிறதுனால தான் பக்கத்து வயலில் கேட்கா வெட்டி எடுத்தார். இதுதான் உண்மை. இவர் பாருங்க என்ன செய்தாரு, முடிஞ்சு போகல எல்லாவருக்கு சரியாய் இவருக்கு தான் முதல் விளைச்ச, இவருக்கு தடை இல்லை. ஏனென்றா தர்மம் குறையும் போது கர்மம் மாற்ற முடியாது. கர்மம் மாற்ற முடிய பட்சத்தில் உலகம் சர்வநாசமாயிரும் என்று கிருஷ்ண பரமாத்மா கீதை சொல்லியாரு. தர்மம் குறையும் போது எங்களோட கர்மத்தை சரியாக ஆற்ற முடியாது. கர்மம் ஆற்ற முடியாத பட்சத்தில் எப்படி நாங்கள் வேலைக்கு போகிற பாருங்க, உங்களுக்கு தர்மம் குறைஞ்சிது, ஒரு நோய் வந்தது, கர்மம் மாற்ற முடியாது. சர்வநாசம் ஒன்றா செத்தை போச்சிருவோம் பாருங்க. இல்லையோ ஏன் நோயை திங்க் பண்ணுவோம், எதை நாம் திங்க் பண்ணுறோமோ அது பாருங்க என்ன கூடிடும். அப்போ நாங்கள் பாருங்க என்ன தர்மம் குறையும் போது எங்களுக்கு ஒரு சிந்தனை வரக்குள்ள அதை திங்க் பண்ணுவோம். எங்களுக்கு மாற்று நடவடிக்கை தெரியாது, பகுத்தறியக்கூடிய வழி தெரியாது. ஏன்டா அவர் குரு விட்ட போனால் தெரியும், குரு விட்ட போகிற வழிறதுக்கு தர்மம் எங்களுக்கு இல்லை. அப்போ பாருங்க அது திங்க் பண்ண பாருங்க ஒரு கவலையே நோய் வரும். நோயை திங்க் பண்ண பாருங்க என்ன இன்னும் கூடும், அவுட் ஆகிடுவான். இதுதான் உண்மை, இதுதான் விதி முடிஞ்சு அப்படின்னு சொல்லுவார்கள். அப்போ அதே மாதிரி பாருங்க இவனுக்கு பாருங்க என்ன செய்து சக்தி கொஞ்சம் பகுத்தறியக்கூடியது, இவனுக்கு சக்தி கூடியால் இவருக்கு இங்கே போடுறார், ஒரு மூடையை போட்ட உடனே அவருக்கு பாருங்க அப்போதான் அவருக்கு ஞானம் பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு நாங்கள் செய்தமே அப்படின்னு சொல்லி என்ன சக்தி கூடுனா நல்லெண்ணம் வரும். இந்த சக்தி கூடியால் அவருக்கு போட்டதால் அவருக்கு நல்லெண்ணம் வந்தது. நல்லா யோசிச்சு பாருங்க என்ன செய்தார், நான் இப்படி செய்திருக்கப்படா இந்த ஆளுக்கு பொறுமைகள் அந்த செய்து. நம்ம யோசிச்சு பாருங்க, ஒரு ஆளுக்கு திடீரென ஏசி போட்டு பாருங்க என்ன செய்வோம், யோசிப்போம். ஏனென்றா கோபத்துக்கு ஆயுள் குறைவு, கோபத்தால் வந்த வார்த்தைக்கு ஆயுள் கூட, கோபத்தால் வந்த வார்த்தைக்கு ஆயுள் கூட, கோபத்துக்கு ஆயுள் குறைவு. அப்போ பாருங்க அப்படி இவர் யார் வெற்றி அடைஞ்சார், பொறுமையாக இருந்த வெற்றி அடைஞ்சார். இவர் கொடுத்த உடனே பாருங்க இவர் பலதரப்பட்ட சிந்தனைகளில் ஒன்று ஹேண்டில் பண்ண அளவுக்கு மனப்புறம் குறைஞ்சத்தாலே இவர் போட்டதில் ஒரு அளவுக்கு தான் இது பண்ணார். இருந்தாலும் அதை தொடர்ந்து கடைப்பிடிக்காத அளவு கடைப்பிடிக்கல, அவர் கடைப்பிடிக்கலாம் ஆனால் கடைப்பிடிக்கலாம். ஆனால் இவர் வெற்றி வாகை சூடி இயற்கை சீற்றங்களோ எது வந்தாலும் பாருங்க அதை கொண்டு இயங்கி வாழக்கூடிய அளவு. ஏனென்றா அண்டத்தில் நீக்கி அனைத்தும் இந்த புண்டத்தில் நீக்கி. அப்போ மனித பிறவியோடு பாருங்க என்ன இந்த உலகத்தை ஆளும் என்ன இறைவனா வாழக்கூடிய இறை சக்தி உள்ள பிறவி. அப்போ இறைவனும் பாருங்க மனிதனும் உண்டு. அந்த நிலையில் எந்த இயற்கை சீற்றங்கள் அவனை பாதிக்காத நிலைக்கு வரும். இன்றைக்கு பாருங்க வார மாதம் பாருங்க சனி மாற்றம் வரப்போகுது பாருங்க 6ஆம் தேதி. அதில் எல்லாரும் பாருங்க பயப்படுவாங்க. ஏன்னா அவர் பயப்பட தேவையில்லை. சனி ஈஸ்வரன் என்று சொன்னால் அது நேராக என்ன செய்யற சரியான வழியை காட்டுறவர். சரியா நீ பாருங்க நெகட்டிவ்ல நேரான சிந்தனை உள்ளவனுக்கு உனக்கு அள்ளி எல்லாத்தையும் சரியா செய்வார். ரான்சர் இல்லாமல் கொஞ்சம் சரியா செய்யாட்டி பாருங்க ஒரு ரான்சர் மாதிரி போட்டு பாருங்க உன்னை சரியா செய்யாட்டி அடுத்த சரியான இடத்துக்கு எடுக்கிறார். ரான்சர் பண்ற யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம என்ன சரியா செய்ய அவன் என்ன பெரிய ஆள் வந்தால் பயப்படுற மாதிரி நாங்கள் நடக்கிறோம். சனி ஈஸ்வரன் அவருக்கு இந்த பருப்பெல்லாம் ஒரு பருப்பு கொடுக்க தேவையில்லை பாருங்க, நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை, அவர் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு வரல. யோசிச்சு பாருங்க அவருடைய பாருங்க ஒரு இதுக்கு செய்தால் ஒரு பரிகாரம் என்ற அளவுதாரியுடைய உண்மையாக பாருங்க அவருக்கு நாங்கள் என்ன நாங்கள் பாருங்க நாராயண அஸ்திரம் விடுறாங்க. நாராயண அஸ்திரம் விடும்போது பாருங்க வருது, நாங்கள் ஆயுதங்களை போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பாண்டவர் சொல்லிக்காரு. கிருஷ்ண பரமாத்மா நிற்காரு, நாராயண அஸ்திரம் போட்டு விட்டுத்தாரு. வந்தக்குள்ள பாருங்க அவர் சொல்றாரு விடாட்டி உங்களை அழிச்சிரும் பாருங்க வருது அப்படின்ற. என்ன செய்யலையோனா இவங்க என்ன செய்யல அவங்களோட கர்வம் பாருங்க ஆயுதம் நான் கீழே போட மாட்டேன்னு சொல்றாரு. இல்லை கும்பிடுங்கண்டு. அப்படியே நாங்கள் தெரியாமல் இப்படி கும்பிட மாலையாக கொண்டு விழுந்த மாதிரி பாருங்க சனீஸ்வரன் பிறகு நாங்கள் தெரியாமல் பாருங்க எங்களுக்கு பிறக்கக்குள்ள நாங்கள் ஒரு சூழலில் பிறந்தேன். அந்த சூழலில் நீங்கள் சாப்பாடு பாருங்கள் அந்த பாவத்தான் செய்யணும். இப்போ நாங்கள் தெரிஞ்சுது என்னை மன்னிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி என்ன காயத்ரி மந்திரம் சவம் பண்ணும்போது பாருங்கள் என்னை நாளென்ன செய்யும் கோளென்ன செய்யும் நாதன் உள்ளிருக்கையிலே. நாதனை நீ நினைச்சா நாளும் கோளும் உனக்கு ஒன்றும் செய்யாதுடா. அந்த நாளும் கோளும் நாதனை நினைக்காம நீ செய்த பாவத்தை சங்காரம் பண்ணி வல்ல குருநாதர் வருத்துவது கொல்லவல்ல உன்னை கொல்லதிக்கிற தீவினை கொல்வதற்காகத்தான் சனீஸ்வரம் பார உன்னை கொல்லவில்லை, உன்னை கொல்லலாம் நீ ஆன்மா. ஆனால் உன்னை கொல்லடிக்க தீவினையை கொல்வதற்கு தான் அவர் வர அந்த தீவினை இல்லாமங்கிறதுக்கு உன்னை சோதனை பண்ணுறாரு. உன்னை அடுத்த படிக்கு பாருங்க ரெடி பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்குறாரா அப்படின்னு சொல்கிறது தான் சனீஸ்வரம் பாருங்க.
இப்போ அவங்கெல்லாம் நம்மளை கோவிக்கிறதுக்கு என்ன, அவங்க எங்களை போல ஒரு சின்ன அங்களா அதில் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துக்கு பாருங்க என்ன, ஒரு சூரிய குடும்பத்திலிருந்து உலகத்துக்கு அளவா சக்தி கொடுக்குற ஒரு பெரிய ஒரு குடும்பம். அது நம்மளுக்கு செய்யாது, சரியான வழியில் போகல. அப்படி பாருங்க, சரியான பாருங்க, நம்ம பொறுமை சகிப்புத்தன்மை வரும்போது வாழ்க்கையில் வெற்றியாக வாழலாம். அஸ்தனாபுரத்தில் பாருங்க இருந்து துரியோதன நாட்கள் பாருங்க என்ன இந்திரபிரஸ்தத்துக்கு வாரார்கள். ஏனென்று சொன்னால் அஸ்தனாபுரத்தில் இருந்த தன்னுடைய சகோதரங்கள் பாண்டவர்களை துரத்தி விட்டுட்டார்கள். பொறுமை சகிப்புத்தன்மை இழந்ததால நெகட்டிவான திங்க் வந்து தன்னுடைய பாருங்க அண்ணன் பிள்ளைகள் பாருங்க சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகள் கொடுக்காம துரியோதனை துரத்தி விட்டு ஒரு காட்டில் பாருங்க என்ன காண்டாவனம் என்ற காட்டை கொடுத்த உடனே பாருங்க தர்மத்தின் பக்கம் கிருஷ்ணர் பக்கம் இருந்ததால அதை பாருங்க அவங்க என்ன பாலைவனத்தை சோழவனமாக்குற மாதிரி பாருங்க என்ன இந்திரபிரஸ்த அவங்க பாருங்க அஸ்தனாபுரத்தை கூட பெருசாக்கிட்டாங்க. அப்படி ஆக்கிற உடனே பாருங்க அதில் ஒரு ஆசை வந்து பாருங்க பலங்குறைஞ்சவன் பொறுமை இழந்தவன் பலங்குறைஞ்ச மனப்பலங்குறைஞ்ச துரியோன் அதையும் ஆசையில் எடுக்கணும் என்று அவன் இந்திரபிரசத்துக்கு வாரான். வரும்போது அங்கே பாருங்க எல்லாம் குளமாய்த்தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க, அந்த அளவுக்கு பாருங்க அந்த காண்டாவன அதில் தண்ணியே வராத இடத்த பாருங்க கொடுத்தான். இது மட்டும்தான் தரலாம். அந்த இதை வாங்கி கிளியர் ஆகிற உடனே அவன் தர்மத்தை சார்ந்திருக்கான். பாண்டவர் தர்மத்தை சார்ந்திருக்கிறார்கள். தர்மத்தை சார்ந்திருந்ததால தர்மம் பாருங்க இவங்களுக்கு இந்த காடு மலையெல்லாம் கிளியராக்கி தண்ணி உண்டாக்கி ரத்தினங்கள் பொண்ணெல்லாம் செய்து பாருங்க குளம் மாதிரி எல்லாம் செய்வான். துரியோதன உண்மையான குளத்துக்குள்ளே பாருங்க மாவுளோண்டு வரக்குள்ள விழுந்துத்தான். பொறுமை இழந்த துரோவதை சிரிச்சுத்தான் ஒரு வார்த்தை நினைச்சு பாருங்க. பிறகு பாருங்க சிரிச்ச உடனே மேல் மாடியிலிருந்து சிரிச்ச உடனே பாருங்க அவனுக்கு கோபம் வந்து அவனை எப்பவே வீக்கானான். என்ன இவனுக்கு பகுத்தறிவு குறைஞ்சால் பாருங்க என்ன இவனுக்கு மனசக்தி குறைஞ்சவன் தர்மத்திலிருந்து வெளியில வந்தவன் இவன் தர்மத்தின் பக்கம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலும் துரோகதை பாருங்க தர்மத்தின் பக்கம் இருந்ததில் அவனுக்கு ஒரு பாவம் ஒரு அகங்காரம் வந்து சிரிச்சுதான். அடுத்த தரம் வர்றான் பாருங்க. அடுத்த தரம் வரும்போது மாவுல பார்த்தா பாருங்க தாமரை குளம் ஆயிடுச்சு. தாமரை குளம் தான் விழுந்தண்டு ஓட்டு இதுல ஒன்று மெல்ல கால் வச்சு அதுலேயும் சிரிச்சால் பாருங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு வார்த்தை கோபத்துக்கு ஆயுள் குறைவு, கோபத்தால் வாழ்ந்த வார்த்தைக்கு ஆயுள் கூட. ஒரு வார்த்தை பாருங்க உடனே இதையே அவன் வச்சிருந்து பாருங்க இறுதியில் பாருங்க எந்த இதுக்கும் வராமல் பெரிய அக்ரோனி ஒரு பெரிய ஒரு தேசமே பாருங்க அழிஞ்சுது. அப்படின்னு சொன்னால் பொறுமை யார் இழக்கிறார்களோ அவர்களுக்கு பாருங்க மீண்டும் மீண்டும் பிரச்சனைகளும் இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு திங்க் பண்ணை விடாமல் அதை கேட்கிற விடத்தையும் விடாமல் இப்படிப்பட்ட உபதேசங்களுக்கு குருமாட்டையும் விடாமல் அப்படியே பாருங்க தன்னையே திங்க் பண்ண செய்து ராப்பகலா நித்திரை முடிஞ்சும் திங்க் பண்ண சொல்லி நித்திரைக்கு முதலும் திங்க் பண்ணி சொல்லி உன்னை ஹாஸ்பிட்டலில் பாருங்க ஐஸ்ல பூவங்காட்டிலும் உன்னை திங்க் பண்ண வைப்பார். அது அம்பிதி. அதிலிருந்து வெளியே கொண்டு வர்றது தான் என் குருநாதர் ஸ்ரீமன் நாராயணன் இப்போ உலகத்தில் இந்த மக்களை காப்பாற்றுவதற்கு அவதாரம் பண்ணார். இந்த பெரிய ஒரு விஷயத்திலிருந்து வெளியே கொண்டு வரதுக்காகத்தான் என்னையும் பாருங்க அடியனையும் பாருங்க ஏதோ ஒரு யுகத்தில் பாருங்க நாம் செய்த தர்மத்தால என் பரம்பரையோ செய்த என் தாய் தந்தையோ செய்த பாவத்தால இம்மண்ணில் பாருங்க என்னை தேர்ந்தெடுத்து லட்சோதி லட்சம் மக்களுக்கு பாருங்க இந்த மண்ணில் வாழ வந்தவர்கள் வாழ முடியாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பகுத்தறிய முடியாமல் எல்லாத்தையும் பெற்று அன்பாக பரஸ்பர அன்பாக எல்லா சுகங்களையும் பெற்று வாழ்ந்து இறுதியில் அந்த சுகங்களை விட்டு இதெல்லாம் பெரிய சுகம் பேரின்பம் என்னுடைய வந்தடத்துக்கே வரக்கூடிய ஆன்மீகத்தை மறந்து இப்பூ உலகத்தில் மக்கள் வேதனைப்படுறார்கள். புண்ணிய ரத்னம், நீ இந்த வேதனையிலிருந்து எப்படி வெளியே வந்தையோ அதே மாதிரி அவர்களுக்கு வழிகாட்டு அப்படி என்று சொல்லி என் குருநாதரிட்ட கட்டளையை சிறமேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை கடந்த 23-24 ஆண்டுகளாக ஒரே டைம் தர்மத்தை சார்ந்து நாங்கள் வாழும்போது எங்களுடைய டைம் ஒரே மாதிரி பாருங்க இருக்கிறது. காரணம் என்ன? தர்மம் குறையும் போது தான் கர்மம் மாற்ற முடியாது, கீதையில் சொன்ன மாதிரி. ஆனால் தர்மம் கூடும்போது எங்களுடைய கர்மத்துக்கு இயற்கையும் எங்களை பாதிக்காது. எல்லோரும் கைகூர்த்தி பாருங்க எங்களோட கர்மத்துக்கு என்ன
வளர்ச்சி செய்வார்கள். நீங்கள் சமீபத்தில் பார்த்துருப்பாங்க, சிவராத்திரி பாருங்க, வெள்ளி சனியெல்லாம் அடைமழை, கடும் மழை, ரோட்டால் போக முடியாது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை தீங்கிய சனிக்கிழமை இரவு 12 மணியோட வரண பகவான் எங்களுக்கு பாருங்க விட்டு அவரே பாருங்க நாங்கள் இங்கே வரங்காட்டிலும் இது பண்ணி செவ்வாய்க்கிழமைக்கு பிறகுதான் பாருங்க தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சாண்டா. எங்களுடைய எல்லா கடமையும் முடிஞ்ச பிறகு இதைத்தான் சொல்றார். மீண்டும் என்னன்னா, தர்மம் குறையும் போது உன்னுடைய இயற்கை உன்னை ஆள்ற உள்ளுக்குள்ள பாருங்க அவரோட தன்மை, உன்னுடைய சுயத்திலிருந்து நீ வெளியே போய் உன்னுடைய பொருளை செலவழிச்ச பிறகு உன்னை யாரும் மதிக்க மாட்டார்கள் என்ற மாதிரி உன்னுடைய சேமிப்பை சேர்த்து கொண்டு உன்னுடைய கடமையை நீ சரியாய் செய்தா என்ன செய்யும்? இந்த உலகத்தில் எல்லோரும் மதிக்கத்தக்க வாழ். சின்ன கதை ஒன்று பாருங்க, நான் முடிக்கிறேன். ஒரு ஊரில் பாருங்க ஒரு இளம் தம்பதி பாருங்க, அவங்க அப்படி குணமானவர்கள். அவர்கள் பாருங்க விரும்பி திருமணம் செய்தார்கள். அப்படி திருமணம் அவங்க செய்து வாழ்க்கையில் வாழும்போது அவர்களுக்கு ஒரு பாருங்க ஒரு பிரிவு வார அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அவர்கள் எல்லாம் செய்து பார்த்தார்கள் பாருங்க, அவர்களுக்கு பிரியத்தை தவிர வேறு ஒன்றுமில்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படும் போது அந்த ஊரில் இருக்க எல்லோரும் பாருங்க பிரிகிற விருப்பம் இல்லைடா. அவர்கள் அவ்வளோ நல்லவர்கள். எல்லா ஊராக்களும் சொன்னார்கள், நீங்கள் இதுக்கு ஒரு தீர்வு வரும், பொறுமையாக இருங்க, இதில் பாருங்க இருந்து நீங்கள் எப்படியும் பாருங்கள் சேர்ந்து தான் வாழணும் அப்படின்னு அந்த ஊராக்கள் எல்லோரும் சேர்ந்து அவர்களுக்கு பண்ணார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் அவர்கள் கேட்கவில்லை. இருந்தாலும் அந்த ஊரில் பாருங்க ஏதோ அந்த ஊராக்கள் செய்த புண்ணியத்தால் ஒரு ஞானி அந்த ஊரில் வந்தார். அந்த ஞானித்தை பாருங்க இவர்கள் எல்லாரும் கூட்டிட்டு போனார்கள். அப்படி கூட்டிட்டு போனோட என்ன சொன்னார்கள் பாருங்க, இவர்கள் எல்லாம் பாருங்க நல்ல பிள்ளைகள், இவர்கள் இந்த ஊரில் பாருங்க நல்லவர்களாக வளர்ந்து நல்லா எல்லாம் செய்தார்கள். இருந்தாலும் ஏதோ ஒரு பாருங்க ஏதோ ஒரு நம்மளாம் யோசிச்சு பாருங்க, நாங்கள் நல்லா வளருவோம். எந்த பிள்ளையும் மண்ணில் வளரும் போது நல்ல பிள்ளை தான், அது நல்லவராகவும் தீயவராகவும் அன்னை தந்தையில் சேரும்பட சுற்றால சூழத்தான் இரண்ட பிறக்கங்களும் தெய்வீகத்தன்மை. அது வளரும் போது தான் அந்த வளர்கிற தன்மை பண்பை பொறுத்து அது பாருங்க அந்த தெய்வீகத்தன்மை குறையும். அப்போ நம்ம சின்ன பிள்ளையிலே நாங்கள் கேட்காம எங்களுக்கு நகை இருந்து பாருங்க எங்களுக்கு சாப்பாடு இருந்து எல்லாம் தாரவர்கள். இப்போ வளர்ந்த உடனே இதை விட எல்லா சொந்தக்காரர்கள் இருந்து எல்லாரும் நமக்கு தரணுமே, நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன்னா இப்போ கூட தானே தரணும். சின்ன பிள்ளையிலே நாங்கள் கதைக்காமல் எங்களுக்கு எல்லாம் தர்றவர்கள். ஆனால் இப்போ கதைச்சிருக்கக்குள்ள பாருங்க எங்களுக்கு எல்லாம் தரணும். அப்போ என்னன்னு சொன்னால் சின்ன பிள்ளையில எங்கள் இந்த சரீரத்தை அவங்க பார்க்கலை, எங்களுக்குள்ள தெய்வீக தன்மைக்கு தான் அள்ளி அள்ளி கொடுத்தாரு. அந்த தெய்வீகத்தன்மை விட்டத்தினால தான் பாருங்க எங்களுக்கு என்ன ஒருவரும் என்ன நெகட்டிவான திங்க் எங்களுக்குள்ள வந்து அதை நாங்கள் பரப்பிட்டோம். நாங்களும் நல்லா இல்லை, உலகத்துக்கும் பாருங்க நல்லா ஆகாத அந்த விஷயத்தை எந்த உயிர்களுக்கும் பாருங்க என்ன கேடு நினைக்கிற விருப்பம் இல்லாத விஷயத்தை நாங்கள் வச்சிருக்கோம். அன்று எல்லா உயிர்களுக்கும் பாருங்க விருப்பமான பொருளை சின்ன பிள்ளையில வச்சிருந்தோம். அதனால தான் எல்லா உயிர்களும் எங்களை மதிச்சார்கள். சிந்திச்சு பாருங்க, எல்லா உயிர்களும் எங்களை மதிச்சார்கள். அப்போ அந்த ஞானித்தை கொண்டு போனோடனே அவர் எல்லாம் கேட்டு பாருங்க, அவர் சிந்திச்சு போட்டு அவர் சின்ன 2 தையல் நூலை கொடுத்தாராம். இந்த தையல் நூலை பாருங்க நீங்கள் பிடிச்சி கொள்ளணும், மனைவித்தை கொடுத்தாராம், கணவர்கிட்ட கொடுத்தாரேன், என்னை சுற்றி கொண்டே வரணும், இது ஆறாமல் இருக்கணும் அப்படின்ச்சு. என்னை சுற்றி கொண்டே வரணும், இது ஆறாமல் இருக்கணும். ஒரு தரம் அப்படியே அவங்க சுற்றி கொண்டு வரும்போது பாருங்க அவங்க என்ன செய்யும் பாருங்க, நீங்கள் எப்படி தான் பாருங்க இங்கே உபதேசம் கேட்டு பாருங்க தியானம் பண்ணாலும் அங்கால போனோடனே பழைய எண்ணெய் நம்ம கூட என்ன சேமித்து வச்சிருக்கோம், கேட்டில் போனோடனே கரைக்கிறோம். பொங்கல் எல்லாம் முடியக்குள்ள என்ன அரசியல் அது இதெல்லாம் முடி எல்லாம் கரைக்கிற மாதிரி வெளியில் போய் கரைக்கிற மாதிரி என்ன செய்யும், அந்த சேவிங் எண்ணெய் முடியும்னா அந்த நூலை பிடிச்சி அந்த ஞானியை பிடிக்கக்குள்ளே பாருங்க எண்ணெய் கொஞ்சம் மறக்க வச்சதால அறந்து போயிட்டோம். அப்போ அவர் திரும்பி அந்த ஞானி எடுத்து காட்டினாராம் பாருங்க, நீங்கள் இழுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவரை இழுத்து போக சொல்லி விட்டு கொடுத்தாராம். இவர் இழுக்கக்குள்ளெல்லாம் அவரை விட்டு கொடுத்தாராம். எப்படி பாருங்க இந்த நூலை கொடுத்து பாருங்க அவரை சுத்த வச்சாராம். இப்போல்லாம் நாங்கள்லாம் பாருங்கள் கல்யாணத்தில் உங்களை பாருங்கள் சாரியை கட்டுவாங்க, இல்லாட்டி கையை எப்படி கட்டி உங்களை சுத்த வைக்கிறதுக்கு இவர்களுக்கு தான் நீங்கள் விட்டு கொடுக்கணும், அவர்களுக்கு தான் நீங்கள் விட்டு கொடுக்கணும். இதில் மட்டும் இல்லை, அன்றைக்கு மட்டும் இல்லை, எந்த நாளும் விட்டு கொடுக்கணும். இப்போ எந்த நாளும் விட்டு கொடுக்கல, 3 நாளையில் இதெல்லாம் விட்டு இதெல்லாம் அவுட்டு இந்த சாரியெல்லாம் கிழிச்சு பார்த்து வச்சு போட்டுருவோம். அப்படி தான் இப்போ கொஞ்ச நாள் கல்யாணம் முடிச்சு யோசிச்சு பாருங்க, எல்லாம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த மனம் 3 நாள் தான் நல்லத்தை வச்ச அளவுக்கு சக்தி குறைஞ்சிட்டோம். 3 நாள் தான் நல்லத்தை வச்சிருப்போம். அதுக்கு போல தீயதெல்லாம் நிறைய வச்சிருப்போம். நீங்கள்லாம் சந்தர்ப்பம் வரும்போது தீயதெல்லாம் கொட்டி இப்படி பரவிடுவோம்.
யோசிச்சு பாருங்க. முந்த நாள் சாப்பிட்ட என்ன சாப்பாடுன்னு கேட்டால் உங்களுக்கு மறந்துடுங்க. போன வருஷம் உங்களோட சட்டை பிடிச்சவன ஞாபகம் கேட்பாங்க, அப்படியே சொல்லுவோம். யோசிச்சு பாருங்க. என்னன்னு சொல்லுங்க. முந்த நாள் நீங்கள் என்ன சாப்பிட்டோம், உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு என்னென்ன சாப்பாடு இருக்கோ அவ்வளோவெல்லாம் சாப்பிட்றீங்க. பிரியாணி இருந்து அது இருந்து வாயெல்லாம் ஊடங்காட்டிலும் பொல்லெல்லாம் பிடிச்சி கிறுக்கியெல்லாம் சாப்பிட்டு இப்போ கல்யாண வீட்டில். ஆனால் அதை கேட்டால் ஞாபகம் வராது பாருங்கள். உங்களுக்கு விருப்பமானது போன வருஷம் நம்மளோட சண்டை பிடிச்சவனை கேட்டால் ஞாபகம் பண்ணா ஸ்டோக்கில் என்ன இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்கள். இதை எவ்வளவும் போகிறது தான் தவம் பண்ணார். இதை தான் சொன்னார், இதை எவ்வளவும் உனக்கு அடிக்கிறது தானே, இவ்வளவு அடிக்கிறதை உன்னை கொல்ல விடாமல் இவ்வளவுக்கும் அடிக்கிறது தான் நாங்கள் துன்பம் கொடுக்குறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. அப்துல் கலாம் சொல்வார்னு சொன்னால் துன்பத்துக்கு துன்பம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவார் பாருங்க. என்னன்னா உங்களுக்குள்ள இருக்க துன்பத்துக்கு நாங்கள் நல்லதெல்லாம் செய்தால் துன்பம் அது. யோசிச்சு பாருங்க. நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னே உங்களை விட மாட்டார் இவர், போய்த்துறாரு பல விஷயங்களை சொல்றாரு. சரியா? நீங்கள் அப்படி வாரண்டாலும் இந்த நீங்கள் சேமித்து வச்சிருக்காலும் உங்களுக்கு என்னையும் நிறைய கஷ்டப்படுத்தணும். நித்திர விடப்படா ஒன்றுங்க செய்ய விடாமல் இருந்தவர் தான் அவரை வெறுத்து தான் நீங்கள் வந்திருக்கீங்க ஒழிய நீங்கள் தானாக அவரை பாருங்க என்ன வரல. எல்லாரும் சொல்லணும். என்னத்தை சொல்றாரு? உங்களுக்கு அடிக்கிறாரு. ஒரு நாள் பாருங்க, தங்கத்துக்கு இரும்பு சுத்தியலால் அடிச்சாங்களாம். இரும்பு சுத்தியலால் தங்கத்துக்கு அடிக்கும் போது அமைதியா இருந்தாராம். இதே பாருங்க, இரும்பு சுத்தியலால இரும்புக்கு அடிக்கக்குள்ள இரும்பு சத்தம் போடுதான். இவர் கேட்டாராம் தங்கம் போய், நான் பாருங்க இரும்பு சுத்தியலால எனக்கும் அடிச்சாங்க, நான் சத்தம் போடலை, அமைதியா இருந்தேன். யோசிச்சு பாருங்க. ஆனா ஒன்றும் அந்த இரும்பு சத்தியால இரும்புக்கு உனக்கு அடிக்கக்குள்ள நீ சத்தம் போடுறானேன்னா அவர் சொன்னாரு, நீ ஒரு தங்கம், அவர் ஒரு வேற சாதி, வேறொரு இனம் வந்து உனக்கு அடிக்கும் போது அவ்வளோ பெருசா நம்ம அழமாட்டேன்டா. நம்ம சொந்தனமே நமக்கு அடிக்கும் போது தான் வேதனைக்கு. என்னோட இருந்தவன் என்னை மிதிக்கும் போது தான் நமக்கு வேதனை. அதனால தான் நான் உனக்கு தெரியாது, உனக்கு வேறொரு ஆள் தான் அடித்தேன். வேறொரு ஆட்கள் நமக்கு ஆறான போகிறோம் அடிச்சு போட்டு போகிறோம், அது பெருசாக எடுக்க மாட்டோம். சொந்தக்காரன் நம்மளோட இருந்து கூட அடிக்கிறானே, அதுதான் சொந்தக்காரன் அடிக்கிறான், அடிப்பி கத்தான்னு சொல்லி தான் இரும்பு சுத்தி. யோசிச்சு பாருங்க. அது மாதிரி பாருங்க, இந்த சொந்தக்காரனே பாருங்க எங்களுக்கு அடிக்கிறான்னா அந்த சொந்தக்காரனை உண்டாக்குனாரு, இந்த சொந்தக்காரனை சேமிப்பு உண்டாக்குனாரு. பாசம், பற்று, ஆசை, அளவு கடந்த ஆசை, பற்று, பாசம் சேர்த்து வச்சிருக்கோம். இந்த சொந்தம் இந்த சேர்த்து வச்சிருக்க அவர் தான் அடிக்கிறாரையோ. உங்களை பாருங்க, இயற்கையோ வேற ஒன்றும் அடிக்கலை. நீங்கள் எல்லாம் சொல்கிறேன் எங்களை இயற்கை அழிச்சு போட்டு கடவுள் காப்பாற்றலை, நான் அவர் இதை கொடுத்தேன் அது ஒன்றும் இல்லை. நீங்களே உங்களுக்கு ஆப்பு வைக்கிறீர்கள். நீங்கள் சேகரித்த முள்ளு உங்களை தான் அடிக்கி வரும்போது இன்னொரு ஆளை நான் கை காட்டுறோம். ஏன் அந்த அளவுக்கு எங்களை சேர்த்து வைச்சவரை மறந்து வைத்தனாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் வீக்காக இருக்கோம். அதனால தான் பாருங்க, வல்ல குருநாதர் வருத்துவது கொல்லவில்லை, உங்களை கொல்லரிக்க தீவினையை கொல்வதற்கு தான் கொள்றாருன்னு சொல்லி உங்களை பாருங்க. இப்போ ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த வாழ்க்கையிலிருந்து பெரியோர் இன்னொரு வாழ்க்கையை நீங்க எதிர்பார்க்குறீங்க. இன்னொரு எதிர்பார்க்க கூட பாருங்க, அந்த வாழ்க்கைக்கு உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்குறாரு, இந்த வாழ்க்கைக்கு உங்களுக்கு அடிக்கிறாரு. இப்ப இந்த வாழ்க்கையில உங்களுக்கு பல உங்களை விட்டுட்டு போவாங்க, எல்லாரும் சொந்தங்கள் எல்லாம் பிரியும் பாருங்க. உங்களை விட்டது எல்லாரும் போவாங்க, தனியாக்கும். உங்களை தனியாக்கணும்னு நீங்க சந்தோஷப்படணும்டா. பெரிய ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கொடுக்க போறாரு. ஏன்டா எல்லாத்தையும் பிரிச்சோன்னு எங்கட மனம் இந்த பக்கம் போகாம நீங்க பொறுமையா இருந்தால் என்ன செய்யும்? பெரிய ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கொடுக்க போறான்னு அர்த்தம். அதுக்காக தான் பிரிப்பார் எங்களை. யோசிச்சு பாருங்க, எங்களுக்கு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் இன்னொரு வாழ்க்கை வாழ போறேன். நான் பாரு இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கேன், நான் ஒரு கோடீஸ்வரன் நான் வாழணும், நான் ஒரு சூழல்ல வாழ்றேன், நான் ஒரு கோடீஸ்வரன் நான் வாழ போறான்னா இந்த சூழலுக்கு கொஞ்ச நாள் என்னை பாருங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்கிருப்பாரு. சும்மா எடுப்பாரா? சோதிக்காம வந்திருக்கலாம் ஒரு வாழ்க்கைக்கு. இந்த உலகத்தில் பாருங்க பல சோதனைகளும் வேதனைகளும் சந்திச்சவர் தான் இன்றைக்கு நல்லா இருக்காங்க. ஏண்டா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நல்லா இருக்கலாம், ஒரு சோதனை வராமல் நல்லா இருக்கலாம். நான் இந்த வாழ்க்கையிலிருந்து எனக்கு பெருப்பாயிருக்கி இன்னொரு வாழ்க்கையை நான் கடவுள்கிட்ட எதிர்பார்க்குறேன். எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம், தெரியாமல் நான் செய்தேன், இன்னொரு வாழ்க்கையை கொடுங்க அப்படின்னு சொல்லிக்குள்ள இந்த வாழ்க்கையில் பாருங்க எனக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அனுபவப்படுத்தி இந்த வாழ்க்கையை கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த வாழ்க்கையில் வச்சு எனக்கு சோதனை நான் சோதனை கொடுக்கணும்டா. இன்னொரு பாருங்க நிரந்தரமான எனக்கு சந்தோஷமான வாழ்க்கை வரப்போகுதுன்னு அர்த்தம். ஏண்டா எனக்கு அப்படி
அடிச்சு தான் என் குருநாதர் ஒவ்வொரு பாருங்க ஒவ்வொரு படிகளா ஒவ்வொரு சித்துக்களா உலகத்தில் எல்லாத்தையும் காட்டினா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாருங்க அடிச்சாரு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சாரு. 2-3 எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு பாருங்க எனக்கு துக்கம் வருது, எனக்கு வேதனை வருதுண்டா, எனக்கு பெரிய ஒரு சாமான கொடுக்க போறார் என்பதை தெளிவாக நான் கண்டுபிடிச்ச பிறகு எனக்கு பாருங்க எது வந்தாலும் நான் எடுக்கையும் இல்லை. ஏனண்டா நன்மையும் தீமையும் இந்த பூமிக்குரியது, இரவும் பகலும் இந்த பூமிக்குரியது, பகலும் இரவும் இந்த பூமிக்குரியது, இன்பம் துன்பம் கவலை எல்லாம் இந்த பூமிக்குரியது. ஆனால் இந்த பூமியை நடத்துகிற ஒரு ஆள் எங்களுக்குள்ள நிற்காரு. அந்த பூமியை நடத்துகிறவர் தான் இந்த இரவையும் பகலையும் நடத்துகிறான்ற ஞானம் உங்களுக்கு வந்துண்டா நீங்கள் பாருங்க சந்தோஷமாக இருப்பீங்க. அவர் துன்பம் பாருங்க எங்களுக்கு இன்பம் எங்களுடைய பிரச்சனைகள் எங்களை விட்டு கலண்டரும். இன்றைக்கு நீங்கள் அதை விடுங்க, நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் நடக்கிற ஆட்களுக்கு நாளை இன்றைக்கு கல்யாணம் கேட்டு வருவார். உங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள் தீரத்துக்கு இருக்கிற பிரச்சனைகள் நாளைக்கு உங்களுக்கு பாருங்க ஏன்னா நீங்கள் விட்டுருவீங்க. அதை இந்த உபதேசத்தில் கேட்டு பாருங்க, பிடிச்சி வச்சிருக்கிறத நீங்கள் விட்டு நான் எடுக்க மாட்டேன் எல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லுங்க. உங்களோட வேலையை நீங்கள் சரியாக செய்யுங்க. திடீரென்னு உங்களுக்கு பாருங்க நல்ல காரணம் விட்டுருவார். உன்னை நீங்கள் அறிஞ்சா விட்டுருவார். நீங்கள் அறியாதனாடி உங்களை இரவு பகலாக திங்க் பண்ண வச்சு உங்களை பாருங்க உங்களை கட்டுப்பாட்டில் வச்சிருக்க. இப்போ நீங்கள் ஏற்றுக்கொண்டு பாருங்க. நான் சொல்கிறேன் இந்த இரவு பகல் கவலை இந்த கதைக்கிற தன்மை மைக்கு எல்லாம் பாருங்க யாரு ஒரு சக்தி தான் இயக்குது. அவருக்கு பேர் கடவுள், எல்லாரும் பேர் வச்சுக்க, ஒவ்வொரு பேர் ஒரே கரண்ட். சரியா? இவர் தான் அதையும் செய்கிறாரு இதையும் செய்கிறாரு. அப்போ இந்த பக்கம் சார்ந்து இவர் தான் இந்த இரவு பகல் எல்லாம் என்ன அவர் எடுக்க மாட்டான், அவர் போய்த்துருவார். இதைத்தான் சொல்றார் கண்ணன். மாயவனும் நான் தான் மாதவன் எல்லாம் நான் தான். என்னை பூர்ணமாக நீ சரணாகதி அடைஞ்சின்னு சொன்னா இந்த நதி இருக்கு தான் என்ன வச்சு பாருங்க, கடலை நோக்கி போய்கொண்டே இருக்குமா. அதில் சிட்டி வச்சு கும்பிடுவார்கள், பூ வச்சு கும்பிடுவார்கள், தூசி போடுவார்கள், குப்பையெல்லாம் போடுவார், துப்புவார்கள், எல்லாம் போய்கொண்டே இருப்பார். ஏன்னு சொல்லுங்க, போய்கொண்டே இருப்பார். அது மாதிரி இரவு பகல் துன்பம் வேதனை இந்த பூமிக்குரியது. நாங்கள் இங்கே வாழ வந்திருக்கோம், வேலை செய்ய வந்திருக்கோம். இங்கேருந்து லண்டனுக்கு வேலை செய்ய போனால் பிரச்சனை பனி குளிர் வார மாதிரி எல்லாத்தையும் தாங்கி வேலை செய்தால் தான் சம்பளம் வரும். அது மாதிரி இந்த பூமிக்கு பாருங்க நாங்கள் வந்திருக்கோம் பாருங்க, கடமையாட்ட இன்ப துன்பம் சகல எல்லாம் இந்த பூமிக்குரியது வரும். இதெல்லாம் எடுக்காம எங்களோட குறிக்கோள் பாருங்க என்ன, இலக்கை நோக்கி போறோம்னு நினைச்ச உடனே எல்லாம் இன்பமயம், எல்லாம் இன்பமயம். என்னது சொன்னாங்க? எல்லாம் இன்பமயம், எல்லாம் சிவமயம் அப்படி சொல்லுவாங்க. ஏன்? எல்லாம் அவர் தான். இன்பம் துன்பம் நோக்கம் எனக்கு வருமண்டா, நான் கவலையை எடுக்கிறேன். நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு பாருங்க ஒரு பெரிய லொத்தர் கிடைச்சேன்னு சொன்னால் என்ன, அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்றேன். அது கிடைக்கலன்னா ஏற்றுக்கொள்ளல திங்க் பண்ணுறேன். சரி எவ்வளோ எடுத்தேன்னு பாருங்க, கிடைக்க திங்க் பண்ணுறதுனால கவலை இருக்கு. இதை எடுத்ததுனால அது கதியாக போயிட்டார். நீங்கள் கொஸ்டல்ல இருந்து பாருங்க வீட்டுக்கு வந்தீங்கண்டா பாருங்க, வீட்டுக்கு பாருங்க லீவாக வந்தீங்கண்டா நேரம் போகிறது தெரியும். அடுத்த நாளைக்கு வேலைக்கு போக வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம எடுக்கல. ஆனால் விருப்பம் இல்லாத வேலையை நம்ம செய்ய போய்த்தோம்டா பாருங்க என்ன நேரம் போகாது. ஏன்? விருப்பம் இல்லை, மனம் விருப்பம் இல்லை. விரும்பின வேலையை செய்து பாருங்க லேட் ஆகும். ஏன்னா ஏற்றுக்கொள்கிறோம், மனம் ஏற்றுக்கொள்வோம்டா கெதியா நாள் போயிடுச்சு. ஏற்றுக்கொள்ளும். அப்போ எல்லாத்தையும் இறைவன் படைச்சு ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை உண்டாக்கி கொண்டிருந்தீங்கன்னா என்னை உலகமே சொர்க்கமாயிரும். நாங்களும் சொர்க்கலோகத்தில் இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் பெற்று வாழக்கூடிய வழி கிடைக்கும். என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம். உலகினிலே